சிலுவை என்பது ஒப்புரவாக்குதல். இவையெல்லாம் தேவனாலே உண்டா இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார் என்று 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். முறிந்த உறவு மீட்டெடுக்கப்பட்ட இடமே சிலுவை. பாவம் நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு இடைவெளியை உருவாக்கியது. ஆனால் இயேசுவின் வழியாக அந்த இடைவெளி அகற்றப்பட்டது. ஒப்புரவாக்குதல் என்பது பிரிந்து போன ஒன்றை மீண்டும் ஒன்றிணைப்பதாகும். சிலுவையில் இயேசு நம்மை மன்னித்தார் என்பது மட்டுமல்ல, அவர் நம்மை தேவனோடு ஒரு உயிருள்ள உறவுக்குள்ளும் மீண்டும் கொண்டு வந்தார். சிலுவை நிமித்தம் நாம் இனி தேவனின் எதிரிகள் அல்ல, மாறாக அவருடைய பிள்ளைகள். சிலுவை என்பது என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று தேவன் விடுக்கும் ஒரு அழைப்பாகும். அது குற்ற தீர்ப்புடன் அல்ல, மாறாக அன்புடன் கூடிய அழைப்பாகும். மேலும் இது நம்மோடு நின்று விடுவதில்லை. தேவன் நமக்கு ஒரு பணியையும் அளித்துள்ளார். இவ்வுலகில் நல்லிணக்கத்தை கொண்டு வருவதே அப்பணியாகும். அதாவது மன்னிப்பதும் உறவுகளை சீர்படுத்துவதும் நமது உறவு முறைகளில் அவருடைய அன்பை பிரதிபலிப்பதுமே ஆகும்.